அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் சொல்ல வருவதை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எப்பேற்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் அவற்றை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் மாற்றக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் இந்த ஆவணி மாதத்தில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சூரியனும் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் விளம்பர போகிறார். அது மட்டுமல்லாது புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்பட்டாலும் கூட ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவதும் அவரை அதிநட்ப கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேளையாக அமைய போகிறது. எனவே உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குலதெய்வத்தின் அருளால் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களின் பங்களிப்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் சாதகமாகவும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பல நிகழ்வுகள் எவற்றில் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சூரியன் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தொட்ட காரியம் அனைத்தும் தூள் வறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறார். சுப விரயம் அதிகரிக்குங்க. இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குலதெய்வத்தின் அருளால் புதிய தொழில் துவங்குதல், புதிய நிரந்தர வேலையில் இணைதல் போன்ற நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் குலதெய்வம் உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துவதால் அவற்றை வெற்றிகரமாகவும் சாதனையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கப் போகிறது. திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. கடன் சார்ந்த சுமைகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் குறையும். நினைப்பதை காட்டிலும் குலதெய்வத்தின் அருள் மிக பெரிய அளவில் கடன் சார்ந்த தொல்லைகளை விட்டு விலக்குவதோடு மனநிறைவையும் மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய தேவையற்ற கருத்து மோதல்கள், அது மட்டுமல்லாது தேவையற்ற சந்தேகங்களை நீக்கி சிறப்பான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. திடீர் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான கவலைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. குறிப்பாக எந்த வேலையை எந்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்களோ அந்த வேலையை அந்த நேரத்தில் கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குலதெய்வத்தின் அருளால் நிறைவாகவே இந்த ஆவணி மாதத்தில் அற்புதமாக கைகூடுகிறது. இப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கினாலும் சில விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது எதிர்பாராத குழப்பம் இந்த தருணத்தில் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே குழப்பங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற வீண் விரயங்கள் திடீரென ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விரயம் அதிகரிக்கும் என்றாலும் கூட வீண் விரயங்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழலாகவும் பார்க்கப்படுகிறது. அலைச்சல் அதிகரிக்கும், ஆனால் ஆதாயம் குறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பயணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உஷ்ண சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. எனவே இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சிம்மராசிக்காரர்கள் செயல்படுவது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. லாபத்தில் குரு இருப்பதால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான சிக்கல், கடன் சார்ந்த தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி
உருவாக்கி கொள்ள முடியும். குடும்ப சூழல் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நிலையில் இருந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகி பரிபூரண சுகம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. டென்ஷன்களை அதிகரித்த சூழலில் ஆபத்தில் முழுமையாக குரு பகவான் வலம் பெறுவதால் இந்த வேளையில் பல நன்மை நிறைந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்து மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஆனால் சூரியன் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியன் மற்றும் குருவின் அமைப்பு அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் போது மோட்சக்காரகரான கேதுவும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளம் இடுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் சூரியனுடன் இணைந்திருக்கும் போது ராகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் இருக்கிறாருங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடியே கணக்கச்சிதமாக பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குரு சூரியன் போன்ற கிரகநிலைகள் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது அதற்கு நேர் எதிராக சனி அஷ்டமத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. அஷ்டம சனியின் ஆதிக்கம் திருக்கணிதத்தின்படி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது என்றாலும் அஷ்டம சனியின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக உத்தியோகம் மற்றும் தொழில்துறைக்கு அவருடைய ஆளுமை என்பது அதீதமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்றும் முன்கோபத்தின் காரணமாகவும் உடனடியாக உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் முடிவு எடுப்பதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை சனி பகவானினுடைய அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் லாபத்தில் அவருக்கு நேர் எதிராக குரு பகவான் இருப்பதால் நிச்சயமாக பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படாது. ஆனால் பெரிய அளவிலான நன்மைகள் கிடைப்பதும் அசாபுத்திகள் வலுவாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை அஷ்டம சனியின் ஆதிக்கம் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. இந்த வேளையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சில நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக மாற்று சிந்தனை என்பது மேம்படும். குரு லாபத்தில் இருப்பதால் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தை வீழ்ச்சி அடைய செய்து வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை வியாபார துறையில் நன்கு திட்டமிட்டு அளவான முதலீடுகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். செவ்வாயினுடைய மாறுதல் விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, விவசாயத்துறை போன்றவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடுமையான நெருக்கடிகளை கூட எளிதில் கடைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் குலதெய்வத்தின் அருளால் நிறைவாகவும் கிடைக்க போகிறது. இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கிரன் லாபத்தில் இருந்து விலகி விரயம் ஜென்மம் என பல இடங்களில் விளம்பர போகிறார். சுக்கிரனின் அமைப்பு எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளை கலைத்துறையில் உருவாக்கி கொடுக்கிறது. சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழலாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் விரயம் ஜென்மம் தனம் என்று பல இடங்களில் மாறும்போது தனத்தில் உச்சம் பெறுகிறார். நினைப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பல நன்மை உறுதியாக உண்டு. சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வத்தின் அருளால் நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்ந்து மிக சிறப்பான வளர்ச்சியை ஒவ்வொன்றாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் இந்த ஆவணி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.